மையிருங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் சென்சாரில் கட் பண்ணுவோம். அது மோடி வந்து காவல்துறையை எதிர்த்து நீங்கள் எதுவுமே காட்டக்கூடாது, காட்டினா யூஏஏ அப்படின்ட்டார். தமிழ்நாட்டில் எல்லாருமே 18 வயசு கீழ்ப்பட்டவர்கள்னு சொல்லி அரசாங்கம் நம்புது. ஒரு படத்தில் ஒரு பெண்ணை கெடுத்தவனை அந்த பெண் கெட்ட வார்த்தையில் தான் பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். கெட்ட வார்த்தை புதுசு கிடையாது. எங்கள் அப்பாலாம் நான் அவ்வளோ திட்டிருக்கேன் கெட்ட வார்த்தையில். நம்மளுடைய சமூகம் முதல்ல வன்முறையாக ஆகுற இடம் வந்து நம்ம ஸ்கூல்ஸ் தான். ஏன்னா 72 தொழிலையும் வந்து நான் அண்டர்வேர்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் விற்றுருக்கேன். நான் பண்ணாத ஒரே தொழில் மாமா தொழில் மட்டும்தான். நான் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கவே மாட்டேன். ராம் படத்துல என் படத்துலையும் இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் படம் பண்ணுவான். நானும் 25 வருஷம் படம். ஒரு பெண்ணை தப்பா காட்ட மாட்டோம். எழுதி வச்சுங்க. நாளைக்கு வேணா எழுதி வச்சுங்க, பாருங்க, நாளைக்கு போட்டுருவாங்க. நாளைக்கு இதை போட்டுருவாங்க. இதை போட்ட கீழே அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. ஃபுல் திட்டு. ரொம்ப முக்கியமான விழா அப்படின்னு சும்மா பொய்யெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப சாதாரணமான விழா. மேம் வந்து லோக்கி மேடம் வந்து ரீசெண்டாக என்னை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, தான் வந்தேன். எனக்கு பேசிக்கலாக ஷார்ட் ஃபிலிமில் பெரிய உடன்பாடு கிடையாது. இது ஏன் உடன்பாடு கிடையாதுன்னா வந்து நான் ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்கூலில் ராம் மாதிரி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரொம்ப நல்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 6-7 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு குருகுலம் மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ட்ரைனிங்கில் முதல் வேலை வந்து அவங்க ஒரு 4 இயர்ஸ் படிக்கணும். அப்புறம் எவ்ரி திங் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். இளையராஜாட்ட போயிட்டு கம்போசிங்கில் உட்காந்தா என்னோடய 8 அசிஸ்டண்ட்டும் உட்காரணும். என்னுடைய எடிட்டிங் டேபிளில் 8 அசிஸ்டண்ட் உள்ளே இருக்கணும். நான் ஷார்ட் டிவிஷன் பண்ணும்போது 8 அசிஸ்டண்ட் உள்ளே இருக்கணும். எனிதிங் டூ ஒரு 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 ரீரைட்டிங் பண்ணுறோன்னா அசிஸ்டன்ட் இருக்கணும். ஸோ எவ்ரி திங் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பொண்டாட்டிக்கும் ஒரு 200 வப்பாட்டிக்கும் ஈக்குவல். ஆக்சுவலி அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது. அது என் மனைவிட்டியம், என் மகளிடம், என் காதலிடம் சொல்ல முடியாத சில விஷயங்களை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ராம் பார்த்தீங்கன்னா ராமோடைய அசிஸ்டன்ட் எப்பயுமே கூட அமர்ந்துட்டு இருப்போம். ஒரு மனசாட்சி போல் என்னுடைய அசிஸ்டன்ஸ் பார்க்குறேன். ஸோ ஒரு அசிஸ்டன்ஸை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சினிமாவுக்கு வரது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்குறேன். எதுக்கு சினிமாவுக்கு வந்த அப்படின்ற கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ரொம்ப சின்சியராக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு பதில் கிடையாது. இவ்வளோ வருஷங்களே எனக்கு பதில் என்ன கிடச்சிருக்கு, நான் வந்து காசு சம்பாதிக்கிறேன், நல்ல பேர் இருக்குது, மரியாதை இருக்குது. இது இவ்வளோ தான் எனக்கு. என்ன உண்மையான அந்த பதில் இன்னும் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை எதுக்கு சினிமாவுக்கு வரேன் அப்படின்ற பதில் என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி சினிமா விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ராமும் நானும் இந்த சவரகத்தியில் ஒர்க் பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஏன்னா நானும் ராமும் ரொம்ப வி ஆர் நோன் ஃபார் டாக்கிங் அவர் மைண்ட் அண்ட் அவர் ஹார்ட் வித்தவுட் சென்சாரிங் எனிதிங். இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ராம். இப்போ நான் ஏன் அந்த ஃபங்க்ஷனில் இதெல்லாம் பேசுகிறேன்னா, இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஷேர் சம் ஆஃப் த திங்ஸ் ஸோ தட் இட் வில் பி லிட்டில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஸோ நானும் ராம் பண்ணும்போது எப்பயுமே தமிழ் சினிமாவில் ஒரு 2 டேரக்டர், ஒருத்தர் நடிக்க வைக்கிறது, ஒருத்தர் கூட ஆக்ட் பண்ணுறது, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு நான் வந்து ராமுக்காக கதை எழுதுறது, அப்புறம் அதில் வந்து ராமே ஹீரோவை போடுறது, எனக்காக எழுதப்பட்ட கதையில் ராம ஹீரோவை போடுறது, அப்புறம் அதுக்கு அவன் கூட இருக்கிறதுக்காக அவனை கம்ஃபர்டபுள் பண்ணுறதுக்காக நானே வில்லனாக நடிக்கிறது. ஸோ ஸ்பாட்டில் கூட இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் மொமெண்ட். நாங்கள் 2 பேரும் ஒரு துளி கூட ஈகோ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 2 பேரையும் நேசித்துக்கொண்டே இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் நாங்கள் கூடவே இருக்கணும்னு நாங்கள் 2 பேருமே எப்பயுமே க்ளோஸாக இருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ட்ரூ ஃபிலிம் மேக்கர், தெர் இஸ் நோ ஈகோ, தெர் இஸ் நோ காம்படிஷன். தி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இஸ் ஆக்சுவலி அ காம்படிஷன். நம்ம சிறு வயதில் நம்ம அப்பா அம்மாவும் இந்த சமூகமும் இந்த ஸ்கூலும் சொல்லிக் கொடுக்குற முதல் விஷ விதை வந்து who is going to get the first rank. ஒவ்வொரு 60 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒரு கிளாஸில். அந்த கிளாஸில் எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இல்லாட்டினா அப்பா அம்மா வேஸ்ட்டு. ஸோ முதல்ல மோஸ்ட் இல்லாஜிக்கல் திங், ஒரு ஸ்கூலில் 60 குழந்தைங்க இருந்தால் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எப்படி எடுக்க முடியும்? எல்லாருமே யாரோ ஒருத்தங்க ஃபஸ்ட் ரேங்க். ஸோ த ரேங்க் இஸ் பீன் ஃபோர்ஸ்ட். த ஐடியா ஆஃப் ரேங்க் இஸ் பீன், காம்படிஷன் இஸ் பீன் ஃபோர்ஸ்ட் இன்சைட் அவர் சில்ட்ரனுடைய மைண்டில். நம்மளுடைய சமூகம் முதல்ல வன்முறையாக ஆகுற இடம் வந்து நம்ம ஸ்கூல்ஸ் தான். நீ வந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் அதுக்காக அடிப்பாங்க. நான் ஒரு கவிதை எழுதினேன் ரொம்ப நாளைக்கு முந்தி. கவிதையில் வந்து எப்படின்னா,
பள்ளிக்கூடத்தினுடைய கொடுமையை பற்றி தான். அது வீட்டு பாடத்தை பற்றி. வீட்டு பாடமே நான் உன்னை வெறுக்கிறேன், என் கனவிலும் கூட உன்னை வெறுக்கிறேன், எந்த முட்டாள் உன்னை கண்டுபிடித்தது, இப்படி போகுது அந்த கவிதை. அப்படி போய் கடைசியில் என்ன பண்ணுதுன்னா, நான் எனது தொழுவத்து கன்று கூட்டியிடம் விளையாடுவதே இல்லை, என் பாட்டிக்காக நான் வெற்றிலை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வாங்கி கொடுக்க முடிகிறது, என் அம்மாள் எப்பொழுதும் வீட்டு பாடம் முடித்து விட்டேன் என்று அரட்டி கொண்டே இருக்கிறாள். இப்பெல்லாம் போய் நான் போகும்பொழுது ரோடோரம், நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரோடோரம் இருக்கும் மலர்கள் என் முகத்தின் சோகத்தை பார்த்து வாடி போகின்றன அப்படின்னு கடைசியில் ஒரு வரி எழுதுவேன். எங்கெங்கோ விழும் இடி ஒரு திங்கட்கிழமை காலையில் என் பள்ளிக்கூடத்தில் விழாதா அப்படின்னு முடியும். ஸோ த காம்படிஷன் ஸோ பேட். அந்த குழந்தைகள் வந்து வெறுக்கிறேன். ஒரு ஸ்கூல்ன்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடம். ஸோ அந்த காம்படிஷன் தான். அங்கே போயிட்டு நீ மனப்பாடம் பண்ணி படிக்கணும், நீ இதை பரீட்சையில் வந்து இவ்வளோ மார்க் வாங்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால. உலகத்திலே காம்படிஷன் இல்லாத ஒரே ஒரு இடம் வந்து கலை மட்டும்தான். நான் ஒத்து பார்த்தேன். ஏன்னா நான் 72 தொழில் பண்ணதுனால. ஏன்னா 72 தொழிலையும் வந்து நான் அண்டர்வேர்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் விற்றுருக்கேன். நான் பண்ணாத ஒரே தொழில் மாமா தொழில் மட்டும்தான். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காம்படிஷன் தான். யூ ஹேவ் டு அச்சீவ் டார்கெட். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் நீங்கள் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடம் தான், இந்த இடத்துல மட்டும்தான் காம்படிஷனே இல்லை. அது வந்து கலை. ஏன்னா கலைன்றது வந்து தானம். நீங்கள் தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா த ஹோல் வேர்ல்டு இப்படி தான் வாங்கும். தானம் இப்படி கொடுப்பாங்க. தானம் எப்பயுமே கொடுக்குங்க, எப்பயுமே கை மேலே தான் இருக்கும். நீங்கள் இப்படி இருக்கிறதுல பார்த்தா மேகம் எப்படி இருக்கும், வளையிற மேகம் எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தியாகமும் அன்பும் கலந்து கொடுக்குற ஒரு தானம் தான் ஒரு கலை. அதாவது வந்து தான் பார்த்த ஒரு விஷயம், நான் சிந்தித்த ஒரு அருமையான சிந்தனை, நான் கண்டுபிடித்த ஒரு சிந்தனை, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த சமூகத்தில், இதுக்கெல்லாம் டைம் இல்லாத சமூகத்தில், காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இரவு 6 மணிக்கு வந்துட்டு அப்புறம் டிவியை உட்காந்து ஃபுல்லாக பார்த்து டயர்ட் ஆகிட்டு தூங்கி போகிற, கனவு கூட காண முடியாத டயர்டாக இருக்கிற இந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு தொழிற்சாலையாக, ஒரு இருட்டு அறையாக தியேட்டர்கள் அவங்களுக்கு கதைகளை சொல்கிறோம். அது ஒரு பெரிய தானம், ஒரு பெரிய ஷேரிங். ஸோ இந்த ஷேரிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது என்னன்னு கேட்டால் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒரு போட்டி இருக்கவே கூடாது. நான் ரீசெண்டாக விசாரணையை பற்றி நானும் எல்லாருமே நாங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு அதை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த படம் ஓடணும், எங்களுக்கு பெருசாக ஓடணும். அந்த படம் ஓடும்போது நாங்கள்லாம் ஓடினது மாதிரி, நாங்கள்லாம் எங்கள் படம்லாம் ஓடினது மாதிரி. இப்போ நான் வந்து என்னுடைய படம் ஓனாய் நாட்டுக்குட்டியும் பெருசாக போகலை. ஆனால் அந்த பக்கம் வந்து என்னுடைய தம்பியினுடைய படம் வந்து தங்கமீன்கள் வந்து ரொம்ப நல்லா ஓடுது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா என் படம் ஓடணும் அது இருக்கட்டும், ஆனால் என் தம்பி படம் ஓடுது, என்னுடைய சகோதரன் படம் ரொம்ப சின்சியரான ஒரு படம். இந்த காலகட்டத்தில் 5 பாட்டு, குத்துப்பாட்டு, டயலாகு, பஞ்ச் டயலாகு, கிளைமேக்ஸில் 200 கார் உடைக்குதல், அப்புறம் 6 தடவை சுவிட்சர்லாந்து போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு பொம்பளைங்களோடலாம் ஆடிட்டு அப்படின்ற இடத்துல ஒரு பெண் குழந்தையை பற்றி, ஒரு தகப்பனை பற்றி, ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம், அது புரிந்து கொள்ள முடியாத போராட்டம், அதை பற்றி ஒரு கதை. அதை பீப்புள் வாட்சிங், தேர் என்ஜாயிங்னா என்ஜாயிங் த சென்ஸ் ஒரு இன்ஜாய். அது வந்து ஒரு சிந்தனையை தூண்டுது, நம்ம மனசில் இருக்க அழுக்கெல்லாம் தொடச்சி எடுக்குது, ஒரு நல்ல படம். அப்போ அப்படிங்கும்போது நாங்கள்லாம் கொண்டாடுறோம். ஸோ தெர் இஸ் நோ காம்படிஷன். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டானிக், அவ்வளோதான், ஒரு என்கரேஜ்மெண்ட். பட் யூ ஷுட் டேக் இட் வெரி சின்சியர்லி. ஒரு 3வது ப்ரைஸ், 4வது ப்ரைஸ், 5வது ப்ரைஸ், 6வது ப்ரைஸ், 20வது ப்ரைஸ், அது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். மேபி கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்னஸில் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நான் 8 படம் பண்ணிட்டேன், 8வது படம். 7 படத்தினுடைய எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டாக்டிக்ஸும் எனக்கு வந்து 8வது படத்தில் யூஸே ஆகலை. ஒரு படத்தினுடைய வெற்றி 20 நாளைக்கு தான் இருக்குது, ஒரு படத்தினுடைய தோல்வி 50 நாளைக்கு இருக்குது. அது கூட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்குது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த 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 காம்படிஷன் அப்படின்றத ஒத்து பாருங்க. ஆக்சுவலாக என்னுடைய வளர்கிற எல்லா ஆளுகிட்டையும் நான் சொல்கிறது வந்து, தயவுசெய்து கலையை வந்து தயவுசெய்து காம்படிஷனில் வச்சு அது ஒரு ரேட் ரேஸ் ஆகிறாங்க. ரேட் ரேஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிறது வந்து என்னமோ ஒரு தத்துவமோ இல்லை, நீங்கள் சும்மா ஒரு 15 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவரில் உடைய பார்வை ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவருக்கு இருந்திருக்காது.
இந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவனுடைய ஏதோ ஒரு எடிட்டிங்கோ ஏதோ ஒரு சென்சிபிலிட்டியோ அந்த 2 பேரும் இருந்திருக்காது. ஸோ இஃப் யூ லுக் வெரி டீசன்ட்லி, நம்மளுக்கு தெரியாத பார்வையை இன்னொரு சக மனிதன் பார்க்கிறான். அதை வந்து அவன் ஷேர் பண்ணி ஒரு கம்பைல் பண்ணி ஒரு ஒரு திரைப்படமாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொடுக்குறான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே ஒரு காம்படிஷனை நினச்சிக்கிட்டு வராதிங்க. அப்போ காம்படிஷன் நினச்சிட்டு வராமல் எப்படி சார் நம்ம வின் பண்ண முடியும்? தயவுசெய்து வின் பண்ணுறதுக்கு வரல சார். நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான பொசிஷனுக்கு வர போகிறீங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஒரு டைரக்டர்ன்றது ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான். தங்கமீன்கள் வந்து ஒரு பெஸ்ட் ரைட்டிங். ஒரு ஓனாயாட்டுக்குட்டின்றது ஒரு குட் ரைட்டிங். நாங்கள் டைரக்டர்ன்றது ஒரு சின்ன ஒரு பிளேஸ், ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் ஏறிட்டு அதை வந்து we are executing on the screen. So very important is what you fill up on the white paper. ஸோ அந்த ஒயிட் பேப்பர் அப்படின்றது ஒரு எழுத்தாளன், டைரக்டாகவே நீங்கள் எழுத்தாளன் தான். ஒரு எழுத்தாளன் யார் அப்படின்னா, ஒரு இருட்டில் நடக்கும் ஒரு சமூகத்தை ஒரு கலங்கரை விளக்கமாக பார்த்துக்கிறது தான் எழுத்தாளன். சும்மா கைத்தட்டுங்க, பரவாயில்ல, சும்மா கைத்தட்டுங்க. சும்மா அப்படியே உட்காந்தா எப்படி ஏதாவது ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணணுமே. ஸோ வெரி வெரி சின்சியராக நீங்கள் உங்களுடைய இது நான் இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருப்பேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகும்போது 26 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். இப்போ பார்த்து மேடம்லாம் சொன்னாங்க, நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன், ரொம்ப நான் மிரண்டுட்டேன், இனிமேல் தூக்கமே வராது. அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லிக்கிறது. அப்படி அதெல்லாம் நல்ல படம்லாம் பார்த்து தூங்கலாம், நல்லா அப்படியே நெகிழ்ச்சியெல்லாம் இருக்கும். அப்புறம் பசிக்கும், அப்புறம் வீட்டுக்கு போவோம், அப்புறம் லவ் பண்ணுவோம், அப்புறம் டிவோர்ஸ் பண்ணுவோம், நிறைய இருக்குது. த லைஃப் கோஸ் ஆன் ஆக்சுவலி. பட் இட் டேக்ஸ் டைம். இஃப் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் creative work, it will stand against the time, stand against all the accolades, all other praises, all other criticisms, everything. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்கிறது தான். இது வந்து ஒரு லிட்ரலாக ஒரு காம்படிஷன் ஆகிட்டு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க ஒரு 6 இன்ச்சு உயரமாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் எதனா ப்ரைஸ் வாங்காத மனிதருக்கு நான் சொல்கிறேன், அண்ட் இட்ஸ் நாட் அ மோட்டிவேட்டிங் டாக். ஸோ இது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாட்டை பேசுகிறேன். நான் வந்ததுக்கு ஏதாவது பேசணுமே. ஸோ தம்பி பேசிட்டான், சென்சார் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள்லாம் ரொம்ப ஃபார்ச்சுனேட் ஆக்சுவலி. நான் திரும்பி சொல்கிற ஒரே விஷயம், ஒரு சினிமா ஒரு கலெக்டிவாக உட்கார்ந்து பார்க்குற மீடியம் தான். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் ஃபார் சில்ட்ரன். ஒரு அடல்ட் மீடியம். ஒரு மனைவியை நீங்கள் கூட்டு போகிறீங்கன்னா, அந்த மனைவியை கூட்டு போகும்போது அந்த திரைப்படம் பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னு கதை சொல்லணும். இல்லைன்னா அந்த படம் வேஸ்ட். ஒரு தங்கச்சியை நீங்கள் கூட்டி போய் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா, ஒரு சகோதரன் சகோதரியுடைய உறவு எப்படி மேம்பட வேணும்னு அந்த படம் சொல்லணும். இல்லைன்னா அந்த தங்கச்சியை கூட்டு போகிறீங்க. ஒரு அப்பா அம்மாவோட கூட்டு போகிறீங்கன்னா, அப்பா அம்மாவை நான் எப்படி நேசிக்கணும், என் தாய் 10 மாதம் அவள் கருவறையில் வெளில வச்சுக்கிட்டு என்னை எப்படி பாதுகாத்தா, அந்த தாயை நான் எப்படி பார்த்துக்கணும்னு என்னை ஒரு படி மேலே உயர்த்திருக்கணும். என்னுடைய அன்பையும் என்னுடைய தியாக மனப்பான்மையும் அந்த படம் உயர்த்திருக்கணும். இந்த படம் வேஸ்ட். ஒரு குழந்தைய நீங்கள் கூட்டு போனால் அந்த குழந்தைக்குடைய வாழ்க்கையில், அந்த 5 வயசு 6 வயசு குழந்தைகளுடைய வாழ்க்கையை, அதாவது கண்ணை திறந்து பார்க்குறது எல்லாமே அந்த வயசு அந்த குழந்தைங்களுடைய லைஃப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அறம்னா என்ன, மனிதத்துவம்னா என்ன, அப்பா அம்மா என்னன்ற ஒரு விசாரணை இந்த படத்தில் இருக்கணும். ஸோ நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த படங்கள் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு குழந்தைகள் படம் தான். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், இஃப் அ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் ஆல் வெரி ஸ்பெசிஃபிகலி ரிட்டன் ஃபார் சில்ட்ரன். வெரி வெரி ஸ்பெசிஃபிகலி. தங்கமீன்கள் ஸ்பெசிஃபிகலி அட்ரஸ் ஃபார் சில்ட்ரன். நாட் ஆல் அதர் ஃபில்ம். ரொம்ப கம்மியான படம் தான் குழந்தைகள் இருக்கும். ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்கலி, ஒரு திரைப்படம் என்பது ஒரு பெரியவங்களுக்கான அடல்ட்டுக்கான ஒரு மீடியம். ஒரு அடல்ட் மீடியம் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் வீட்டில் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட அல்லது உங்கள் அப்பா அம்மாட்ட பேச கூசுற ஒதுங்கி போகிற விஷயங்களை படத்தில் அந்த ஸ்க்ரீனில் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நம்ம படம் பார்க்க போகிறோம். A movie watching is opening our eyes and dreaming aloud. That is what cinema. சினிமா உங்கள் சிந்தனையும் உங்களையும் உயர்த்தணும். It is a place where a filmmaker communicate with you very sincerely
யுவர் கட் லெவல், யுவர் ஹார்ட் லெவல், யுவர் மைண்ட் லெவல். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஃபார் அடல்ட். அடல்ட் அப்படின்றது வந்து பெரியவங்களுக்கு. ஏன்னா விசாரணை செய்யக்கூடும் ஒவ்வொரு மனிதனும் பெரியவன். ஸோ அப்புறம் விசாரணை அப்படிங்கும்போது என்ன விசாரணை செய்ய முடியும்? ஒரு படம்ன்றது வந்து மறைக்கப்பட்ட பக்கங்களை விசாரணை செய்ய வேண்டும். மறைக்கப்படாத பக்கங்கள் விசாரணை கிடையாது. யாரு கொலை செஞ்சுட்டா, யாரு ரேப் பண்ணிட்டா, யாரு ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்ல இருக்கிறா, யாரு தப்பு பண்றா, இதை விசாரணை பண்றதுதான் கதைகள், விசாரணை கதைகள். இதுதான் அடல்ட் மீடியம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு பெரிய சுதந்திரம் தேவை. இந்த விசாரணை பண்ற ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர் வந்து அவன் பெரிய நோபலஸ்ட் மேன். ஹி இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் ஹி இஸ் கம்மிங் அவுட் வித் ஹிஸ் ஓன் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ். இதை பண்றதுக்கு அவனுக்கு கடுமையான ஒரு பெரிய ஃப்ரீடம் வேணும். ஃப்ரீடம் எப்படி நம்ம காந்தி வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதோட 200 மடங்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். அந்த ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சமூகம் சொல்ல சொல்ல பயந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, 400 கார் பாஸ் பண்ணி ஓடும். கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்க அப்படி நின்று பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்க இறங்கி பார்ப்பாங்க. மனிதன் இறங்கி அவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவான். இப்படி லேயர் லேயரா இருக்கு. இந்த லேயர் லேயரா இருக்கிற விஷயத்த மனுஷங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை விசாரணை செய்கிறான், அவன் தான் கலைஞன், அவன் தான் ஒரு ஸ்டோரி ரைட்டர், அவன் தான் ஒரு ஃபிலிம் மேக்கர். அதை வந்து 24 லைஸ் பெர் செகண்ட்ல கலந்து உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஹிம் மோர் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் எங்க இருக்கும்? இன்னைக்கு இந்தியாவில் வெளிநாடு ஃபுல்லா நீங்க பிரெஞ்சு படம் பாருங்க, நிறைய பார்ப்பீங்க. எவ்வளோ ஆங்கில படங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வெளிநாட்டு படம். எவ்வளவு முக்கியம் ஒரு கணவன் மனைவி இருக்கிற இடத்துல அங்கே உறவு விரியுது, உறவு பிரியுது, உறவுக்குள்ள தவறுகள் நடக்குது. ஏதாவது ஒரு தமிழ் படம் கணவன் மனைவியுடைய உறவை பிரிதல் ஏதாவது ஒரு படம் இருக்கா? நமக்கு ஒரே படம் மேன் மீட்ஸ் கேர்ள், கேர்ள் மீட்ஸ் பாய். இதுதான் கதை. பாய் மீட்ஸ் கேர்ள், கேர்ள் மீட்ஸ் பாய். டேவிட் மேமன் சொல்றாரு, நீங்க வந்து 3 ரீல் லேட்டா நீங்க உள்ள போயிட்டு படம் புரிஞ்சிச்சுன்னா அந்த 3 ரீல் வேஸ்ட்ன்றாரு ஆக்சுவலா. ஸோ அதனால இப்ப இருந்து பேசுறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வந்து ஒரு தியேட்டர். ஒரு பெரிய கலெக்டிவ் கம்யூனிகேஷன் தியேட்டர் நடக்குது. நிறைய பேர் படிக்கிறத வந்து அந்த படிக்கிற ஹேபிட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஃபிலிம் மேக்கர்ஸ் சரி நிறைய பேர். ஸோ ஒரு பெரிய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தியேட்டரில் தான் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கருக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு எழுத்தாளன், நான் வந்து ராம வந்து எழுத்தாளனை தான் பார்க்குறேன், அவனுக்கு வந்து ஒரு பெரிய சுதந்திரம் இங்கே தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸும் ஒரு சென்சார் போர்டு கமிட்டியும் வந்து பேசி மட்டுமே அது வந்து முடிஞ்சு சண்டை போடுற விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இது வந்து தெரியணும். ஆக்சுவலாக எப்படியாப்பட்ட ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு ஃபிலிமில் வந்து சுதந்திரமோ, ஒரு ஃபிலிமில் ஒரு டீசென்சியோ, ஃபிலிமில் வந்து ஒரு முக்கியமாக இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை என்கொயரி பண்ணலைன்னா அந்த ஃபிலிம் போகிறது வேஸ்ட். இட் இஸ் அன் ஆக்சுவலி இன்சல்ட் டு அன் ஆடியன்ஸ். ஸோ அப்படி ஒரு விசாரணை பண்ணும்போது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு பெரிய சுதந்திரம் தேவை. சீக்கிரமாக சுதந்திரம் கிடைச்சிடணும் நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி நாங்களாம் போராடுவோம் நிச்சயமாக. அதுக்கு நாங்கள் மட்டும் போராடுறது முக்கியம் இல்லை, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஃபிலிம்ன்றது 50% டைரக்டர் பண்ணுறாரு, கதாசிரியரும் டைரக்டரும், மிச்சம் 50% ஆடியன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபிலிம் வாட்சிங் கை தட்டுங்களேன். இதை ஒரு 10 வருஷம் யோசிச்சு சொல்கிறேன். ஒரு படம் பார்க்குறது வந்து ஒரு பீச்சில் ஒரு காதலன் காதலியும் கை கோர்த்து நடக்கிற மாதிரி ஒரு 50% தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் பண்ண முடியும். 50% பார்வையாளன் அதை கம்ப்ளீட் செய்கிறான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு படத்தில் ஒரு பெண்ணை கெடுத்தவனை அந்த பெண் கெட்ட வார்த்தையில் தான் பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் சார், அன்பே உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன், ஏன்னா சென்சாரில் சொல்லிட்டாங்க, அதனால் நீ கெடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் கெடு அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு இல்லாஜிக்கல் எதுவும் கிடையாது, இதோட ஒரு காமெடி எதுவும் கிடையாது, இதோட ஒரு அசிங்கமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு உங்கள் சென்சிபிலிட்டிக்கு கிடையவே கிடையாது. ஒரு மூர்க்கமான நேரத்தில், ஒரு தீர்க்கமான நேரத்தில், ஒரு சரியான வார்த்தையை என்னைக்கு ஒரு எழுத்தாளன் எழுத முடியலையோ அவங்க செத்துட்டான். ஒரு எழுத்தாளன் செத்துட்டா ஒரு சமூகம் செத்துருச்சு. கெட்ட வார்த்தை புதுசு கிடையாது. சமூகத்தில் எல்லா டைமும் பேசுகிறோம்.
எல்லா ஆஃபீஸ்லையும் பேசுகிறோம், எல்லா அப்பா அம்மாட்டையும் நம்ம பேசுகிறோம். எங்கள் அப்பாலாம் நான் அவ்வளோ திட்டிருக்கேன் கெட்ட வார்த்தையில், மனசுக்குள்ள 24 மணி நேரம் மனசில் திட்டிக்கிட்டே இருக்கும். புருஷனை பொண்டாட்டி திட்டுறா, பொண்டாட்டியை புருஷன் திட்டுறோம், காதலியை திட்டுறான், காதலன் திட்டுறான், நண்பனை திட்டுறோம். பட் தட் இஸ் ஒன்லி ஒன் பிளேஸ் வேர் there is no sensor where a character can emote sincerely. That person's emotion sincerely been emoted. அந்த ஒரு இடம் அங்கே வந்து தியேட்டர். தியேட்டரில் மட்டும்தான் சுதந்திரம், தியேட்டர் மட்டும்தான் சுதந்திரம். அந்த இடத்துல சுதந்திரம் பறி போகும்போது இட் இஸ் வெரி வெரி சேட் ஸ்டேட் ஃபார் த சொசைட்டி. நான் எல்லா படத்துக்குமே சொல்லலை, ஆனால் எல்லா படத்துக்கும் போகிறது வந்து ராம் படத்துலையும் என் படத்துலையும் இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் படம் பண்ணுவான். நானும் 25 வருஷம் படம், ஒரு பெண்ணை தப்பாக காட்ட மாட்டோம், எழுதி வச்சுக்கங்க. இதை நான் சினிமா வர்றதுக்கு முந்தைய நான் போட்ட சென்சார் எனக்கு. ஏன்னா எனக்கு சென்சார்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். நானும் நிர்வாண காட்சி எடுப்பேன், என் ராமும் ஒரு நிர்வாணம் நினைச்சுப்பான். அந்த நிர்வாண காட்சியை நீங்கள் பார்த்தா அந்த நிர்வாணம் உங்களை வந்து கடவுளாக்கும், அந்த நிர்வாணம் உங்களை காமகனாக்காது. அப்போ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கலைஞனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தவறான படங்களும் வந்து வருது, ஆனால் இது நடுவில் நல்ல படங்கள்னு எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க 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 இறப்பு நடக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து சும்மா வந்து ஒரு மேடையில் வந்துட்டோம் அப்படின்னு பேசல. இப்போ நாளைக்கு வேணா எழுதி வச்சுங்க, பாருங்க, நாளைக்கு போட்டுருவாங்க, நாளைக்கு இதை போட்டுருவாங்க. இதை போட்டேன் கீழே அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, ஃபுல் திட்டு. இப்போ பாருங்க, யாரோ சம்மந்தம் இல்லாது நான் ஒரு சமூகத்திற்காக ரொம்ப சின்சியராக ராமும் நானும் பேசிட்டு போகிறத ஒரு கேலி பொருளா ஒரு டீ கடையா மாதிரி அது வந்து திட்டுறாங்க. ஸோ ப்ளீஸ் ஆடியன்ஸ் அண்ட் மை ஃபெல்லோ ரைட்டர்ஸ், changers of the society, please be discreet and cautious about this, and write from your heart and watch from your heart. Thank you so much. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இதை தயவுசெய்து நாளைக்கு போடாதீங்கன்னு நான் எதிர்பார்க்கேன். இது வந்து ப்ரைவேட் மீட்டிங்கில் நாங்கள் பேசுகிறோம். ஐ ரிக்வெஸ்ட் யூ, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். And I know this won't be communicated to people. People talk bad about me. I sincerely request, I even touch your feet and request, don't put this in Facebook. ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஜேர்னரே ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு ஜேர்னர். அப்படிங்கிறத இதில் பெஸ்ட் டிரெக்டர் அந்த படம் நான் பார்க்கல. மயிர் இலை அப்படின்னு தலைப்பு வச்சு தமிழ் சினிமாவில் படமே எடுக்க முடியாது. மயிருங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் சென்சாரில் கட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போட்டால் யூஏவா ஏவானது இஷ்டத்தை பொறுத்து. ஸோ அதை பொறுத்து ஏன்னா இன்றைக்கி சென்சார் போர்ட் பயங்கரமாக மாறி இருக்கு. மோடி வந்து காவல்துறையை எதிர்த்து நீங்கள் எதுவுமே காட்டக்கூடாது, காட்டினா யூஏஏ அப்படின்ட்டார். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கினான்னு காட்டினாலே இந்த படம் யூஏ தான், அது குழந்தைங்க படமாக இருந்தாலும் சரி. ஸோ தமிழ் சினிமாவில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா யூ கிடைச்சா மட்டும் தான் டேக்ஸ் ஃப்ரீ, ஏக்கெலாம் டேக்ஸ் ஃப்ரீ கிடையாதுனால நீங்கள் யார்கிட்ட கதை சொல்ல போனாலும் குழந்தைங்க படமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத தவிர எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லாருமே 18 வயசு கீழ்பட்டவர்கள்னு சொல்லி அரசாங்கம் நம்புது. அண்ட் எல்லாருமே குழந்தைங்களா இருந்து நைட்டு டாஸ்மார்க்கில் போய் சாப்பிட்டு தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நம்புது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தமிழினுடைய பிரதான சினிமா இருக்கிறப்ப யாருடைய சென்சாருக்கும் அகப்படாமல், எந்த பார்வையாளனையும் பற்றி சிந்திக்காமல்னா அவன்கிட்ட இருந்து எத்தனை ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு யோசிக்காம, அவன் தியேட்டருக்கு வருவானா, படம் பார்ப்பானா, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல், யார் பார்ப்பாங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல், ஒரு கன்னித்தன்மையோட ஒரு முதல் மலையினுடைய என்ன சொல்கிறது ஆச்சரியத்தோடும் ஆக்கர்ஷத்தோடும் செய்யக்கூடிய ஒரு ஆர்ட் ஒர்க் ஷார்ட் ஃபிலிம், ஒரு கவிதை எழுதுகிற மாதிரி, ஒரு சிறுகதை எழுதுகிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகமான ஒரு கலை வடிவம். அண்ட் தமிழில் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்ததில் ஒரு வித சந்தோஷம் என்னென்னா, சினிமாங்கிறதோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதோ கேமரா சம்மந்தப்பட்டது இல்லை, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது இல்லை, எந்த விஞ்ஞானபூர்வமான தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டதில்ல. அதெல்லாம் யார் வேணாலும், ஒரு சிறு குழந்தை கூட ஒரு வாரத்தில் அந்த விஞ்ஞானத்தை கற்று தேர்ந்து விடலாம். ஆனால் சினிமாங்கிற கலையை, ஷார்ட் ஃபிலிம்ங்கிற கலையை அப்படி கற்று தேர முடியாது அப்படிங்கிற கருத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் திரும்பவும் வந்து
இன் அ வே இட் ப்ரூவ்ட் இட். ஏன்னா யார் வேணாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதன் மூலியமாக. பிகாஸ் அந்த டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், யார் வேணாலும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் தி எண்ட் அதனால் அந்த ஆர்ட் வந்துருமான்னு கேட்டால் வர மாட்டேங்குது. தெர் ஆர் ஃபியூ வெரி குட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ். காக்கா முட்டை மணிகண்டனுடைய விண்ட், இன்னும் சொல்லப்போனால் காக்கா முட்டையோட எனக்கு விண்டு தான் ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அவர் வந்து சினிமா டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அப்படி எடுத்திருக்க மாட்டாரான்னு நம்புகிறேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக, ஒரு ஷோ கேஸ் பண்ணுறதுக்காக, ஒரு விசிட்டிங் கார்டாக உங்களோட ஷார்ட் ஃபிலிமை எடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் தோற்று போகும். அது பெரிய படமாக இருந்தாலும் சரி, குறும்படமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல படமாக இருந்தால் யுவர் அ டிரெக்டர். அதை மற்றவங்க ஒத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவுடைய அங்கீகாரத்தையோ இல்லை தமிழ் சினிமாவுக்காகவோ உங்களுடைய கலை முயற்சியை மேற்கொள்ளாமல் அதை ஒரு ஆர்ட் ஃபார்மாக பண்ணிங்கன்னா அதுதான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். அப்படிப்பட்டவர்கள் தான் தமிழ் சினிமா வந்து கைகோத்து வரவேற்க